கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைய தினத்திலும் நம் தியானத்துக்காக 2 கொரிந்தியர் 1:4 வாசிப்போம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். அதாவது தேவன் தான் நமக்கு எந்த உபத்திரவத்திலும் நமக்கு ஆறுதல் படுத்துகிற ஒரே கர்த்தர் நம்ம தான். அதாவது சில நேரங்கள்ல சில மிக நெருக்கடியான சூழ்நிலைகளில் ஆறுதல் அடைவது என்பது தாங்கிக் கொள்வது என்பதும் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயமாகி விடுகிறது சில சூழ்நிலையில. ஆனால் தேவனால் என்ன செய்ய முடியும்? ஆறுதல் படுத்த இயலாத ஒரு சூழ்நிலை இருக்க வாய்ப்பில்லை. தேவன் எந்த விதமான உபத்திரமா இருந்தாலும் சரி ஆறுதல் அளிக்க அவர் நமக்கு வல்லவராய் இருக்கிறார். அப்போ தேவன் அருளுகின்ற புத்திக்கு எட்டாத ஆறுதல் மனித இருதயத்துக்குள் வருவதற்கு ஒரு 3 முக்கியமான வழிகள்ல நமக்கு அது கிடைக்குது. முதல்ல பார்த்தோம்னா, நம்ம தேவனுடைய ஆறுதலை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்னா, தேவ உறவு என்ன செய்யுமா நமக்கு ஆறுதலை கொடுக்கும். அதாவது வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு பல உறவுகளை இந்த உலகத்துல கொடுத்திருக்கிறார். அப்போ சில உறவுகள்லாம் ரொம்ப நல்ல நெருக்கமா நமக்கு ரொம்ப ஆறுதலா இருப்பாங்க. ஆனா அவங்களால நம்மளுடைய சூழ்நிலைகளோ இல்ல நம்ம கஷ்டங்களையோ பார்த்து அவங்க நமக்கு பரிதாபப்பட முடியும், இல்ல பரிதபிக்க முடியும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம மேல பரிதபிக்கவும் முடியுமே ஒழிய, ஆனால் அவங்களால நம்மள திடப்படுத்தும் வலிமை அவங்களுக்கு இல்லை. ஆனால் தேவனால் மட்டும்தான் நம்மள என்ன செய்ய முடியும்? திடப்படுத்த முடியும். அவர் வெறுமனே பரிதபிக்கிறவர் இல்லை. அவர் என்ன செய்வாராம்? இருதயத்துக்குள் ஏற்பட்ட அந்த அந்த வேதனைகளையும் ரணங்களையும் ஆற்ற அவரால் மட்டும்தான் முடியும். தேவனுடைய உறவினால் ஆறாத காயங்களை ஆற்றவும் தாங்கொண்ணா துயரங்களை தாங்கிடும் வலிமையை பெறவும் நமக்கு கர்த்தர் கொடுப்பார். அது மனுஷர்களால் கொடுக்க முடியாது, மனித உறவுகளால் கொடுக்க முடியாது. அந்த காயங்களை ஆற்றவும் அந்த துயரங்களை தாங்குவதற்கான பலத்தை கொடுக்கவும் கர்த்தரால் மட்டும்தான். இப்ப நமக்கு இதுக்கு நல்ல உதாரணம் யோசேப்பை நம்ம எடுத்துக்கலாம். அவனுக்கு இருந்த எல்லா அன்பான உறவுகளையும் நல்ல சௌரியங்களையும் அந்த சூழ்நிலை எல்லாத்தையும் இழந்து அவன் அங்க எகிப்துல இருக்கிறான். ஆனா அவனோட யாரு இருந்தான்னு பார்த்தோம்னா, ஆதியாகமம் 39:2 கர்த்தர் யோசேப்போட இருந்தார். அவன் அது போதும், கர்த்தர் தான் யோசேப்போட இருந்தார். அப்போ அவன் அவன் எல்லா உறவையும் இழந்து அங்க இருக்கிறான். அவனுடைய தந்தை உறவு, சகோதர உறவு, நண்பர்கள், அவன் ஊர் ஜனங்கள் எல்லா உறவையும் இழந்து அங்க எகிப்துல இருக்கிறான். ஆனா அந்த தேவனுடைய உறவு மட்டும் அவனுக்கு நிரந்தரமாய் அவனோட இருந்தது. அதனால நம்ம தேவ உறவுடன் வாழ்வதற்கு கவனமாய் இருக்க வேண்டும். அவன் அவங்க அப்பா, சகோதரர்கள், நண்பர்கள் ஊர்ல இருக்கும் போதும் அவன் அந்த உறவுகள் இருந்தாலும் அவன் தேவ உறவுடன் வாழ்வதற்கு கவனமாய் இருந்தனால வேற எந்த உறவும் உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ள அவன் போகும்போது தேவ உறவு அவனுக்கு எப்படி இருந்துச்சு? ஆறுதலாகவும் ஆதரவாகவும் வந்தது. அந்த ஆறுதலினால் ஏற்பட்ட மன பலத்தால் தான் அவன் என்ன செஞ்சான்? நம்பிக்கை இழக்காதவனாகவும் சோர்ந்து போகாதவனாகவும் அவனுடைய நல்ல குணங்கள் குன்றி போகாத வண்ணமும் அவன் அங்கு விளங்கினான். இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம அந்த தேவ உறவு விட்டுறவே கூடாது. எப்பயும் எந்த
எத்தனை நெருக்கமான உறவுகள் நமக்கு இருந்தாலும் அந்த தேவனுடைய உறவு தான் நமக்கு நிரந்தரமானது. எந்த சூழ்நிலையிலும் எந்த இடத்திலும் நம்மளோடு நிரந்தரமா இருக்கவல்ல ஒரே உறவு கர்த்தருடைய உறவு தான். அதனால அந்த உறவு நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எந்த சூழ்நிலைக்குள்ள எந்த உபத்திரத்துக்குள்ள போனாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு மன வலிமை கிடைக்கும் அவற்றையெல்லாம் தாங்குவதற்கு. பிளஸ் நம்மளுடைய குணங்களும் அந்த சூழ்நிலை நிமித்தம் மாறாத வண்ணம் குன்றி போகாத வண்ணம் நம்ம இருக்க முடியும். அப்போ தேவ உறவு மட்டுமே நமக்கு என்னது? நிரந்தரமானது. அதனாலதான் ஏசாயா 54:10 வாசிக்கும் போது நம்ம என்ன செய்வோம்? மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ தேவ உறவு மட்டும்தான் நிரந்தரமானது, நிலை மாறாததுமாகும். மலைகள் விலகி போகும் வேலைகள் வரும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போகும் வேலைகள் வரும். ஆனால் தேவ உறவு மட்டுமே நமக்கு உத்தரவாதத்தை கொடுக்க முடியும், நமக்கு துணையாக வர முடியும். அதனால என்ன நமக்கு க்ளோஸான உறவுகள் இருந்தாலும் நம்ம எதை விட்டுறக்கூடாது? தேவ உறவை மட்டும் விட்டுவிடவே கூடாது. அப்புறம் பார்த்தோம்னா ரெண்டாவது நமக்கு ஆறுதல நமக்குள்ள வருது எப்படின்னா, சங்கீதம் 42:1. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தாவீது என்ன பண்ணான்? தேவ ஐக்கியத்தை தாகத்தோடு தேடினான். அப்போ தனக்குள் ஏற்படும் எல்லா உணர்வும் போராட்டங்களையும் மன விசனங்களையும் மன சோர்வுகளையும் எண்ணங்களையும் அப்படியே அவன் தாவீது என்ன செய்வாராம்? தேவ சமூகத்துல சொல்லி காட்டும் பழக்கமுடையவனாயிருந்தான். அதனாலதான் சங்கீதம் 62:8 பார்த்தோம்னா, ஜனங்களே எக்காலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊட்டி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தேவ சமூகத்துல என்ன செய்யணும்? நம்ம இருதயத்தை ஊற்றி விட வேண்டும். நம்முடைய உள்ளத்தை திறந்து எல்லாவற்றையும் கர்த்தரிடத்துல பகிர்ந்து கொள்ளும் போது அங்க என்ன கிடைக்கும்? நமக்கு உலகம் தர இயலாத ஒரு தெய்வீக அமைதியையும் ஆறுதலையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். முதல்ல தேவ உறவை நம்ம விட்டுறக்கூடாது. எத்தனை உறவுகள் நமக்கு நெருக்கமா இருந்தாலும் தேவனுடைய உறவு தான் நிரந்தரமானது. தேவனுடைய உறவு தான் நமக்கு ஆறுதலையும் நமக்கு ஒரு பலத்தையும் எல்லா சூழ்நிலை மேற்கொள்வதற்கான ஒரு மன வலிமையும் கொடுக்க முடியும். ரெண்டாவது நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய சமூகத்துல நம்ம எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம இருதயத்தில் உள்ளதெல்லாம் கர்த்தரிடத்துல ஊற்றி விட வேண்டும். தாவீது அப்படிதான் பண்ணார். தன்னுடைய மனதை கர்த்தரிடத்தில் திறந்து காண்பித்து பகிர்ந்து கொண்ட அவருடைய மன உணர்வுகளின் குவியல் தான் இந்த வார்த்தைகள் எல்லாம். அப்போ நம்ம தேவனிடத்துல எல்லாத்தையும் கொட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த உலகம் தர இயலாத ஒரு தெய்வீக அமைதியையும் ஆறுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மூணாவது எப்படி தேவனிடத்துல இருந்து நம்ம ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும்னா, நமக்கு எப்பயும் நமக்கு நல்லா தெரியணும், நம்ம தேவ திட்டம் என்ற ஒன்று நம் வாழ்வில் வைக்கப்பட்டுள்ளது. நாம் தேவனுடைய திட்டத்தின் அடிப்படையிலும் தேவனுடைய நோக்கங்களின் அடிப்படையிலும் படைக்கப்பட்டவர்கள். தேவன் நம் வாழ்வின் மேல் வைத்த திட்டத்தை நாம் உணர்ந்து தேவனுக்காக நாம் பயன்பட வேண்டும். அந்த சிந்தையோட நம்ம இருக்கும்போது என்ன ஆகும்னா, சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்ம தேவ ஆறுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது தேவனுடைய திட்டத்தின்படிதான் அவருடைய தீர்மானத்தின்படிதான் நம்ம இருக்கிறோம்.
அப்படின்னு நினைச்சோம்னா எந்த வழியில அவர் கொண்டு போனாலும் நம்ம என்ன செய்ய முடியும்? அதையெல்லாம் ஃபேஸ் பண்ண முடியும், அந்த ஆறுதல் அடைய முடியும். இதுக்கு பாத்தீங்கன்னா அப்போஸ்தலர் பவுல் பாத்தீங்கன்னா பல இன்னல்களை சந்தித்தார். ஆயினும் அவர் ஆனா அவர் நமக்கு நல்லா தெரியும் இவ்வளவு சூழ்நிலைகள் இது பண்றாரு. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற, பவுல்கிட்ட சொல்வாரு, நீ திடன்கொள், நீ என்ன செய்யணும், எனக்காக நீ அங்க போய் பேசணும், ரோமாபுரிக்கு போகணும், எனக்கு சாட்சியா நிற்கணும் அப்படிலாம் சொல்லுவாரு. அப்போ அதனால அவனுக்கு நல்லா தெரியுது நம்ம ஆண்டோடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவருக்கு சாட்சியா நம்ம நிக்க போறோம், ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி இந்த காரியங்கள் நடக்க போகுதுன்னு சொல்றாரு. ஆனா அந்த இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி வருகிற எல்லா உபத்திரவங்கள், அவர் மாதிரி ஒரு உபத்திரவப்பட்டது யாருமே இருக்க முடியாது. அவ்வளவு அடிகள், அவ்வளவு இது எல்லாம் இருந்தாலும் அவருடைய அமைதியை அது பாதிக்கல. ஏன்னா அவர் தெரியும், ஏன்னா நான் ஆண்டோடைய திட்டத்தின்படிதான் இந்த காரியத்தை நான் செய்ய போறேன், ஆண்டோடைய திட்டத்தின்படி இதற்காக நான் இந்த பொறுப்பை ஆண்டவர் என்கிட்ட கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவருக்குள்ள அந்த உறுதி இருந்தனால அவர் என்ன செய்யறாரு, எத்தனையோ அந்த இடையில எத்தனையோ துன்பங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள், எத்தனையோ அடிகள், அவரை இறந்துட்டாரான்னு நினைக்கிற அளவுக்கு அப்படி ஒரு துன்பம். ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த சிறைச்சாலையில கூட அவர் என்ன செய்வாருன்னா அவ்வளவு துன்பத்தின் மத்தியிலும் ஆண்டவரை துதித்து போய் எப்படி முடிஞ்சிச்சு, அது வேற ஒண்ணும் கிடையாது, ஆண்டோடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறோம், ஆண்டவர் எனக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரு, இது முடிகிற வரைக்கும் எனக்கு எந்த சேதமும் வராது அப்படின்ற அந்த அவருக்குள்ள இருந்த அந்த ஆண்டவர் மேல் இருந்த அந்த விசுவாச நம்பிக்கை தான் என்ன செஞ்சு அந்த அமைதியை அவர் பாதிக்கவில்லை. அவர் தேவன் தந்த அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதையே மிகப்பெரிய விஷயமாக எண்ணி செயல்பட்டதால் அங்கே தேவ ஆறுதலும் ஆதரவும் அவருக்கு கிடைத்தது. அப்போ நம்ம தேவனுக்காகவும் அவருடைய திட்டத்திற்காகவும் வாழ்வதே வாழ்வின் உண்மையான நோக்கமாய் இருக்க வேண்டும். அப்போது தேவ ஆறுதலுக்கு அங்கே குறைவேறாது. பாத்தீங்களா, ஆண்டவர் மட்டும்தான் நமக்கு ஆறுதலை கொடுக்க முடியும். நம்மள அந்த இக்கட்டான சூழ்நிலையில, மிக நெருக்கடியான சூழ்நிலைகளை மேற்கொள்வதற்கான பலத்தை அவர் தான் கொடுக்க முடியும். எவ்வளவு நெருக்கமான உறவுகள் இருந்தாலும் அவங்க நம்ம கிட்ட ஆறுதலா பேசுவாங்க, வைப்பாங்க, அவங்களால அவ்வளவுதான் செய்ய முடியும். ஆனா நம்ம இருதயத்தில் இருக்கிற அந்த வேதனையை, அந்த ரணங்களை எடுத்து போட வல்லமை உள்ள ஒரு கர்த்தர் மட்டும்தான். அதனால நம்ம எவ்வளவு உறவுகள் இருந்தாலும், எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும், எவ்வளவு நெருக்கமானவங்க இருந்தாலும் அந்த தேவ உறவை மட்டும் நம்ம என்ன செய்திடக்கூடாது, இழந்து விடவே கூடாது. கர்த்தர் தான் நமக்கு நிரந்தரமான உறவு. அதனால கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரங்கள், கர்த்தரோடு நம்ம சம்பாஷிக்க வேண்டிய காரியங்கள், கர்த்தருக்குள் நம்ம நேரங்களை செலவழிக்க வேண்டியது, வேதங்களை வாசிக்க வேண்டியது, இதை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. ஏன்னா இந்த உறவு தான் நமக்கு நிரந்தரமானது. இந்த உறவு தான் நமக்கு ஆறுதல் கொடுக்க முடியும். இந்த உறவு தான் நம்ம ரணங்களை எடுக்க முடியும். இந்த உறவு தான் நமக்கு வேதனைகளை எடுத்து போட முடியும். வேதனைகள், உபத்திரவங்களை மேற்கொள்ள பலன் கொடுக்க வலிமை உள்ள ஒரே ஆறுதல் நம்ம இயேசு மட்டும்தான். அதனால கர்த்தரோடு உள்ள உறவை மட்டும் நம்ம என்ன செய்திடக்கூடாது, எந்த விதத்திலும் நம்ம அது பாதிக்காத வண்ணம் இருக்க வேண்டும். அவரோடு அடுத்தது நம்ம ஐக்கியம், தேவனை தேடுகிற, தேவனுடைய சமூகத்துல நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஊற்றும் அந்த பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ உலகம் தரக்கூடாத ஒரு அமைதியையும் ஆறுதலையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இருக்கோமா அப்படின்றத நம்ம சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம கர்த்தருடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறோம், கர்த்தர் தந்த பொறுப்புக்குள்ள இருக்கிறோம் அப்படின்ற உறுதி நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம எல்லாவற்றையும் ஈஸியா என்ன செய்வோம், மேற்கொண்டு போய்கொண்டே இருப்போம். அந்த ஆறுதலும் அந்த மன அமைதியும் நம்ம விட்டு போகாது. அதனால தேவனுடைய உறவையும், தேவனுடைய ஐக்கியத்தையும், தேவனுடைய திட்டத்துக்குள்ளும் இருப்பதுல நம்ம ஜாக்கிரதையா இருந்து முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும்.
மகிழ்கின்றேன். ஒருபோதும் மறவேனையா இயேசுவே, உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். வாழ்க்கை பாதையிலே எத்தனையோ துயரங்கள் தோல்விகளும் வந்ததையா ஏசையா, தோல்விகளும் வந்ததையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். உள்ளத்தில் பாசம் வைத்தீர், கண்ணீரே துடைத்தீரையா, எந்தன் துன்பமெல்லாம் தீர்த்தீரையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். பாடல்கள் பாடிடுவேன், வாயார புகழ்ந்திடுவேன், உம்மை எங்கும் சொல்வேனையா, உம்மை எங்கும் சொல்வேனையா. உம்மையே பாடுகிறேன், உள்ளமெல்லாம் மகிழ்கின்றேன். ஒருபோதும் மறவேனையா இயேசுவே, உம் கிருபை போதுமையா, எனக்கு உம் கிருபை போதுமையா. உம்மையே பாடுகிறேன்,